இந்த இடம் வந்து சென்னை சங்கர் நகர் பம்மல். மக்கள் ஆகிய அனைவருக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதாவது கொசுங்கிற ஒரு உயிரை அழிக்கிறதுக்கு நம்ம ஆல் அவுட்டு, கொசு பேட்டு, கொசு ஒத்தி, கொசு சுருள்னு எவ்வளவோ கண்டுபிடிச்சோம். ஆனால் அந்த உயிரை அடியோடு அழிக்க நம்மளுக்கு எந்த ஒரு முயற்சியும் பலிக்காது. ஏன்னா அது கடவுள் நினச்சா மாத்திரம்தான் ஒரு உயிரினத்தை அழிக்கவும் முடியும், படைக்கவும் முடியும். அதே மாதிரி இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி. அதுமா நான் சொல்கிறேன், அந்த கால பைரவரோட வாகனமாக திகழும் அந்த நாயின்கிற சொல்லக்கூடிய அந்த குழந்தை வாயில்லாத ஜீவன், இதை அழிக்கிறதுக்கு மக்கள் நீங்கள் எவ்வளோ போராடுறீங்க. இதெல்லாம் அவ்வளோ பெரிய தப்பு. ஆனால் அதை அழிக்க உங்களால் முடியாது. கடவுளுங்கிற ஒருத்தர் மனசு வச்சாதான் ஒருத்தங்க பிறக்கிறதுக்கும் சாகிறதுக்கும் உரிமை உண்டு. அவரால் மாத்திரம்தான் ஒரு ஜீவனை அழிக்கவோ பிறக்க வைக்கிறதுக்கோ உரிமை உண்டு. நம்மளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நம்மளும் இந்த உலகத்தில் ஒரு வாடகையாக தான் இருக்கிறோம். எப்போ நீ வாடகை கொடுத்தது போகிறோம் வா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம உயிரை அவர் எடுத்துப்பார். அவ்வளோதான், நம்மளோட சட்டர் க்ளோஸ். இதுதான் இந்த கால பைரவரான இன்றைக்கி அஷ்டமி திதி அன்னைக்கு நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு அவங்கவுங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கு, அந்த வாயில்லாத குழந்தைங்களுக்கு சாப்பாடு வைங்க. அவங்க யாரையும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அன்பு ஒன்று தாங்க மாறாதது. கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். சிவன் பக்தனாகிய சிவனை எவ்வளோ நீங்கள் கும்பிட்றீங்களோ அதில் உண்மை சத்தியம் இருக்குதுன்னா கால பைரவரோட வாகனத்தை சாப்பாடு போடுங்க. பட்னியாக போடாதீங்க. அந்த பாவத்தை சம்பாதிக்காதீங்க.